வணக்கம். என்னுடைய பெயர் முபினா. நான் கோயம்புத்தூர் ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக கடந்த 14 ஆண்டுகளாக நான் வழக்கறிஞராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு பேச போறது என்ன அப்படின்னாக்கா, சட்டசபையில ஒரு பதவி ஏற்புகளை பத்தி சில குழப்பமான சூழ்நிலைகள் நிலவிட்டு இருக்கு. அதற்கு என்ன பண்ணலாம், அதற்கான சட்ட சூழ்நிலைகள் எப்படி இருக்குதுங்கிறதை ஏற்கனவே பொம்மை வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுல ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் மேற்கோள் காணப்பட்டு அதுல என்னென்ன வழிவகைகள் சொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, பெரும்பான்மையான விதியின்படி அங்க இருக்கக்கூடிய ஃப்ளோர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் அந்த கேபினெட்ல மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுடைய ஓட்ஸ் இருக்கு அந்த சட்டசபையில, அதை பொறுத்துதான் அந்த தேர்தல் யாருடைய ஆட்சி அமைக்க முடியுங்கிறத ஒரு விஷயத்த நிரூபிக்க முடியும். அடுத்து இன்னொன்னு என்னதுன்னு சொல்லி பார்த்தா, ஜனநாயகத்தின்படி சட்டசபையில தான் இதை பத்தி நம்ம முடிவெடுக்க முடியுமே தவிர ஆளுநர் தனிப்பட்ட விதத்துல முன்னாடியே முடிவெடுக்க சொல்லி அழைப்பு விடுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அது எதுவா இருந்தாலும் சட்டசபையில் தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒன்று என்றதை இந்த வழக்கு மேற்கோள் காணப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. சோ இன்னைக்கோட சூழ்நிலைக்கு இந்த வழக்கின் விதிகளை பார்த்தாலே அது மிகச்சரியாக பொருந்தும் என்பதை நாம் இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். இதற்காக ஆளுநருக்கு எதிர்க்கு சொல்றதுக்காக இணையத்தின் வாயிலாக இந்த வழக்குகளை மேற்கோள் காணப்பட்டும் இதனுடைய விதிகள் படியும் ஆர்டிகல் 361, 364, 164 இதன் படி எல்லாமே என்னென்ன நடந்திருக்குதுங்கிறத நாம மேற்கோள் காணப்பட்டிருக்கு இணையத்தின் வாயிலாகவும். இப்போ தமிழ்நாட்டுல நடக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது எந்த மாதிரி நடந்திருக்கணும்? இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொன்னாக்கா, முன்னாடியே அழைப்பு விடுக்கிறதுக்கு பதிலாக ஏற்கனவே சொன்ன மாதிரி சட்டசபையில் தான் இது அரங்கேறியிருக்க வேண்டும். பெரும்பான்மையின் மூலமாகத்தான் இது தீர்மானிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதை விடுத்து முன்னாடியே நீங்க உங்களுடைய பெரும்பான்மையை நீங்க இங்கே நிரூபிங்கன்னு சொல்றது முற்றிலும் இந்த வழக்குக்கு மாறாக முரண்பட்ட ஒன்றாக இருக்கிறதுன்னு தான் சொல்லலாம். நிறைய அரசியல் கட்சிகளும் இந்த கருத்துக்களை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு யாரோட தலையீடு இருக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்டோட புஷ் இருக்குதுன்னு சொல்றாங்க. இது எந்த அரசுகள் சார்ந்த ஒரு விஷயமே கிடையாது. இது ஆளுநரோ இல்ல அரசாங்கமோங்கிறத தாண்டி இதுல ஒரு பெரும்பான்மை நீங்க நீதிமன்றத்துல இது தலையிட்டு எடுக்க முடியாத பட்சத்துல இது நீதிமன்றம் மூலியமாக தீர்வு காணப்படலாம்.